ரெண்டு ஆன்சர். இந்த கதையை ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறாங்க. ரீட் பண்ணிடலாமா சாமி? சரி. சீனு இஸ் அனுஸ் ஃப்ரெண்டு. சீனு வந்து அனுவோட ஃப்ரெண்டு. ஹீ லீவ்ஸ் நியர் அஃப்ரீன்ஸ் ஹவுஸ். அஃப்ரீனோட வீட்டுக்கு பக்கத்தில் அவன் இருக்கிறான். டேனி ஆல்சோ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டு அஃப்ரீன்ஸ் ஹவுஸ். டேனி வந்து அஃப்ரீனோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. சீனு, அனு, அஃப்ரீன் அண்ட் டேனி இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. தே ஆர் நெய்பர்ஸ்னால் பக்கத்து வீட்டுக்காரர்களாகவும் இருக்கிறாங்க. தே பிளே டுகெதர்னால் அவங்க ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. தே ஷேர் தேர் டாய்ஸ். பொம்மையெல்லாம் கொடுத்து அவங்க பொம்மையை மாற்றிட்டு விளையாடுவாங்க. தே ஹெல்ப் ஒன் அனதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவாங்க. ஹூ ஆர் அனுஸ் ஃப்ரெண்ட்ஸ். அனுவோட ஃப்ரெண்டு யார் சாமி? இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு. சீனு, அஃப்ரீன் அண்ட் டேனி. ரைட் த நேம்ஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லிவ்ஸ் நியர் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேர் என்னவோ அதை வந்து சொல்லணும். நான் மிஸ்ஸு வந்து ரவி, ராஜி, அடுத்தது ராம், ராகுல், அட்டனன்ஸ் மாதிரி இப்படி ஒரு 4 பேர் எழுதியிருக்கிற சாமி. நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் தான் அங்கே எழுத வேணும். டிக் த ஆக்டிவிட்டி யூ டூ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீ என்னெல்லாம் பண்ணுவியோ அதை டிக் பண்ணுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து கிரிக்கெட் விளையாடுறது. செகண்ட் ஒன் வந்து சைக்கிளிங் போகிறது. அடுத்தது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க. அடுத்தது இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க? பொம்மை வச்சு விளையாடுறாங்க. இவங்க என்ன சாமி பண்ணுறாங்க? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து. இந்த பையன் என்ன பண்ணுறாங்க? இவங்களும் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. காய் விற்று கொடுக்குறாங்க. இதில் நீ என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவியோ அந்த ஆக்டிவிட்டிக்கு நேராக டிக் பண்ணிங்கன்னா போதுமானது. கிரிக்கெட் விளையாடுவேன், சைக்கிளிங் போவேன், படிப்பேன், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அது மாதிரி.